ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, அற்ப ஆயுள், அதாவது அல்பாயுசு சொல்லுவாங்கள்ல, அந்த அற்ப ஆயுள் யாருக்கு, எந்த ஜாதகருக்கு ஏற்படும், எதனால் ஏற்படும், அப்படி ஆகாமல் தடுக்க என்ன பரிகாரம், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அற்ப ஆயுள்ன்றது பார்த்திங்கன்னா 30-40 வயசுக்குள்ளார இருக்கிறாங்கல்ல, அது எல்லாமே அற்ப ஆயுள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தையிலே சில பேர் இறந்து போவாங்க, பிறந்து குழந்தையாக இருக்கிறாங்கள, அந்த மாதிரி இருக்கிறதும் அற்ப ஆயுள் தான். மத்தியம ஆயுள்ன்றது ஒரு 40க்கு மேலே, 40லேருந்து ஒரு 55-60 வரையும் வருது மத்தியம ஆயுள்வாங்க. 60க்கு மேலே 90 வயசு 80 வயசு வரையும் ஒரு தீர்க்க ஆயுள்வாங்க. சரி, இந்த அற்ப ஆயுள் யாருக்கு, எந்த ஜாதகருக்கு நடக்கும் ஃபஸ்ட்டு பார்ப்போம், அப்புறம் மீதியெல்லாம் பார்க்கலாம். பரிகாரம் கண்டிப்பாக நான் கடைசியாக சொல்லுவேன், சரிங்களா? அற்ப ஆயுள் ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தில் 1, 6, 8 தொடர்பு, அதாவது லக்னாதிபதி 6ஆம் அதிபதி, இது ரெண்டும் சேர்ந்து 8ல் இருந்தாலோ, இல்லை 6ஆம் அதிபதி 8லேருந்து 8ஆம் அதிபதி 6ல் இருந்தாலோ, அதே போல் 1, 3, 6 இது 3 சேர்ந்து 8ல் இருந்தாலும், 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி ரெண்டும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருந்தாலோ, அதாவது 1, 3, 6, 8 இது 4மே தொடர்பு கொண்டாலே அவங்களுக்கு அற்ப ஆயுள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு ரூலு 1, 6, 8, ரெண்டாவது 1, 3, 6, 8. ஸோ எப்படியா இருந்தாலும் வந்து 6, 8 கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்கணும், சரிங்களா? இல்லை 6, 8 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ரெண்டும் சேர்ந்து 1ஆம் லக்னத்திலே இருந்தாலும் அற்ப ஆயுள் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, உடனே என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தைய வந்து 8 வயசு வரையும் அந்த குழந்தைய வந்து வெளியில் யார் கண்ணிலையும் படாமல் பார்த்துக்கணும், ஓகேங்களா? அன்னெசரியாக வீட்டை விட்டு வெளியில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எதுக்குமே கொண்டு போகக்கூடாது, எந்த கண்ணாரும் அந்த குழந்தை மேலே படவே கூடாது. 8 வயசு வரையும் ரொம்ப 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 கண்டம் அதிகம், சரிங்களா? அப்புறம் இன்னும் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 கடவுள், ஒன்று வந்து சித்தர் ஜீவ சமாதி இருக்குல்ல, அது இல்லை எல்லா சித்தரும் இருக்கிற திருவண்ணாமலை கிரிவலம். இந்த கிரிவலம் மாதம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பலம் வரலாம். எப்பப்பெல்லாம் உங்களால் போக முடியுதோ அப்பப்போ போங்க, டெய்லி போகலாம், எப்போனா நீங்கள் நினச்சப்போ போய்க்கலாம். இப்போ பௌர்ணமி தான் கிடையாது, எந்த நாள் வேணால் போங்க. குறிப்பாக அந்த குழந்தை பிறந்த தினம் இருக்குல்ல, அந்த கிழமை, அந்த கிழமையில் நீங்கள் போனால் ரொம்ப நல்லது, அந்த குழந்தைக்கு ஜென்ம வாரம்ல, அது ரொம்ப நல்லது. அடுத்தது உங்களுடைய குலதெய்வத்தில் ஐயனார் அந்த மாதிரி வந்து காவல் தெய்வம் இருப்பல்ல, முனியப்பன், அந்த மாதிரி காவல் தெய்வத்தை நீங்கள் வணங்குனீங்கன்னா இதுலேருந்து அது மட்டும்தான் ஒரே பரிகாரம். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் விடுதலை ஆகலாம். நன்றி, வணக்கம்.